மல்லிகா, என்னென்ன பட்ட பகல் வெயில்ல இப்படி சுத்திட்டு கிடக்குறவ? வீட்டுல போய் அமைதியா உட்காரு. நேரமாச கர்ப்பிணியா இருந்துட்டு இப்படி வெயில்ல சுத்துறியே. அது ஒன்றும் இல்லைங்கக்கா, அம்மா வீட்டுக்கு வந்தேன், அதான் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தேன், அப்புறம் அப்படியே புருஷன் வீட்டுக்கு கிளம்புறேன். அதெல்லாம் சரி, அம்மாவோட புருஷனோட பக்கத்து பக்கத்துல இருக்கறனால போயிட்டு போயிட்டு வரலாம். அதுக்கு நீ இந்த மாதிரி நேரத்துல பண்ணலாமா சொல்லு? இப்படி வெயில் கொளுத்துரு, நீ இப்படி நடந்துட்டு இருக்கிற. அப்புறம் பிள்ளை என்ன சொல்றான்? பையனை முடிவு பண்ணிட்டீங்களாக்கா? யாருக்கு தெரியும், கடவுள் கொடுத்த வரும். ஆனா பொண்ணா, எதா இருந்தாலும் ஓகே தான். ஆமா பிள்ளை, அப்படிதான் இருக்கணும். சரி, என் கருத்து என்னமோ பையனா இருக்கும்னு தோணுது, அதனால கேட்டேன். இல்ல இல்ல, எனக்கு பொண்ணுதான் வேணும். அப்ப நீ மட்டும் எப்படி சொல்லலாமா? எதா இருந்தாலும் சரிதான், நல்லபடியா சுகப்பிரசவம் நடந்தா சரி. சரி சரி, இப்படி வெயில்ல சுத்தாம சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு போய் சேரு, அங்கங்க நின்றுட்டு இருக்காம. அப்புறம் ராதிகா, உனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? எப்படி எழுதியிருக்க எக்ஸாம்லாம்? ரிசல்ட் எப்போ? ஓ, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டி. ரிசல்ட் வந்து மே மாதம் தான் வரும். நல்லா பண்ணியிருக்கேன் எக்ஸாம்லாம், ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை. ஓ சரி சரி. அப்புறம் அடுத்தது என்ன? காலேஜ் தான், நல்ல ஜாலியான லைஃப் தான். போ. ஆமாம் ஆண்டி, நல்ல மார்க் எடுத்தால் தான் காலேஜ் சேர்த்துவேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அக்கா மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொன்னாங்க. அதுக்காகவே உள்ள படிச்சு பார்த்துக்கங்க. ஆமா, அப்படிலாம் சொன்னாதான் உலக படிப்பீங்க. சரி, எப்படி நல்லா எக்ஸாம் எழுதிருக்குன்னு சொல்றல, நல்ல மார்க் தான் வரும். நல்ல காலேஜ் சேர்ந்து படி. சரி ராதிகா, போகமா? போலாம்க்கா. சரி பிள்ளை, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். குழந்தை பிறந்தா சொல்லி அனுப்பி, என்ன குழந்தைனே வந்து பார்க்கணும்ல. கண்டிப்பாக சொல்கிறேன். அம்மா, ரொம்ப வேர்க்குது, படப்படன்னு வருது வேற. ராதிகா, கொஞ்ச நேரம் இருமா, கொஞ்சம் மரத்தடியில் நீ போவா. என்னக்கா ஆச்சு? என்னக்கா பண்ணுது? அக்கா, சாவித்ரி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. யாராது? அட சொல்லு ரமணி, என்ன விஷயமா கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைங்கக்கா, நாளைக்கு மகளிர் குழு சேரணும் இல்லை, அதனால தான். போகும்போது மறக்காம என்னையும் கூட்டிகிட்டு போங்க. ஆமாம் பிள்ளை, கரெக்டாக 10 மணிக்கு ரெடி ஆயிரு, நான் போகும்போது உன்னையும் கூப்பிட்டுக்கிறேன். சரிங்கக்கா. அம்மா, ஒன்றும் முடியல. ராதிகா, நீ போய் யாரையாவது கூட்டிகிட்டு போ, அம்மா கூட்டிகிட்டு வா. அக்கா அக்கா, என்னக்கா சொல்கிற? தண்ணி குடிக்க அந்த அக்கா, தண்ணி ஜூஸ் ஏதாவது வேணுமா? இந்தக்கா, எப்படி தண்ணி கேட்பியே, நான் தண்ணி குடிச்ச பிறகு ஒரு வேலை சரியாகுது என்னமோ. ஐயோ, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? இது தண்ணிலாம் குடித்தா சரியாகாதம்மா. நீ போ, யாரையாவது கூப்பிடல, அம்மாவை கூட்டிகிட்டு போ. எப்படிக்கா தனியாக விட்டுட்டு போகிறது உங்களை? அட என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு மல்லிகா, சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, வயிறுலாம் வலிக்குது, முதுகுலாம் வலிக்குது. ஐயோ அக்கா, அப்போ அது பிரசவ வலிதான். சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். சீக்கிரம் மல்லிகா இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது? அப்போ என்னடி ராதிகா, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. சரியா? எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க, அங்கே போக சொல்லுவோம். நீ வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் போகணுமா? நீ இங்கேயே அப்படியே உட்கார மாதிரி தெரியல, ஆம்புலன்ஸ் வந்தோன்னு போயிடலாம். இல்லை இல்லை, என்னால் உட்காரலாம் முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, முதுகுலாம் வலிக்குது. சீக்கிரம் வர சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஹலோ ஹலோ, ஆம்புலன்ஸா? சீக்கிரம் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. எங்கள் அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அக்கா பயப்படாதக்கா, ஒன்றும் ஆகாது, நாங்கள் எப்படி எதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவோம், பயப்படாத. இந்தாடி ரமணி, நீ சீக்கிரம் போய் மல்லிகாவோட அம்மாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வா. நாங்கள் இங்கேயே இருக்கோம், ஆம்புலன்ஸ் வந்தோன்னே நாங்கள் போயிடுவோம். சரியா? நீ போய் சொல்லிடுற விஷயத்தை. சரிக்கா, நான் போய் சொல்லிட்டு வரேன். இங்கே பார்ப்பில்ல, ஒன்றும் பயப்படாத, சரியா? எல்லாம் சரியாயிடும். ஆம்புலன்ஸ் வந்ததும் போயிடுவோம், ஒன்றும் பயப்படாத. இங்கே யாருக்கு எமர்ஜென்சி ஃபோன் வந்துச்சு? சீக்கிரம் வந்து ஆம்புலன்ஸில் ஏறுங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். அதான் வரங்க, இந்த பொண்ணுக்கு தாங்க பிரசவ வலி வந்துருச்சு, கொஞ்சம் மூலமாக தான் நடக்க முடியும். அப்படியே பத்திரமா கூட்டிகிட்டு போய் உள்ளே ஏற்றி விடுங்க. அக்கா பயப்படாதக்கா, அழாதக்கா, நான் இருக்கேன் கூட, அம்மா வந்துட்டே இருக்காங்க. நீ எதுக்கு பயப்படாத, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அட எதுக்கும் பயப்படாத மல்லிகா, வலி அப்படிதான் இருக்கும், குழந்தை பிறகுற வரைக்கும் பிறந்தா அப்புறம் எல்லாமே சரியாயிடும். சரியா? எதுக்கு பயப்படாத. ஐயோ முடியல, நல்ல மூச்சு வாங்குது, முடியலங்கக்கா. நான் என்ன பண்ணுறது இப்போ? வலி வேற விட்டு வலிக்குது. ஒருத்தர் இந்த மியூசிக்கை முதல்ல ஆம்புலன்ஸ் மியூசிக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. கேட்டாலே எனக்கு என்னென்ன பண்ணுது, தலை வேற வலிக்குது. ஏப்பா டிரைவரே, இதை ஏதுக்கு போட்டுட்டு நைன்னு கத்திக்கிட்டே போய் ஓட்டிட்டு போற? கொஞ்சம் ஆஃப் பண்ணலாமில்ல, பேஷண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாரு.
என்னங்கம்மா இப்படி சொல்கிறீங்க? இந்த மியூசிக்கை போட்டால் தான் வழி விடுவாங்க எல்லாரும் ரோட்டில். இல்லைன்னா அவ்வளோதான், அப்படியே அங்கேயும் ஒரே இடத்துல நிற்க வேண்டியதுதான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு. ஓ, இது வேற இருக்கா? சரி சரி, அப்ப நீ போட்டுட்டு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேரு. ஐயோ கடவுளே, நம்மளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவானா என்னன்னு தெரியலையே. அட ஒன்றும் பயப்படாத பிள்ளை, வலி அப்படிதான் வரும், விட்டு விட்டு வரும். அதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? குழந்தை பிறந்தாலும் சரியாயிருன்னு சொல்கிறல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? நீ பயந்து பருவம் தங்கச்சியும் பயப்படுறா. நான் தான் கூட இருக்குல்ல, சொல்லிட்டு தானே வரேன், ஒன்றும் ஆகாது வா. ஐயோ முடியல என்னால, ரொம்ப ரொம்ப வலிக்குது. ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமாக வேற இருக்கு, டயர்டாக இருக்குது. என்னால் ஒன்றும் முடியல. என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு டைமு, அதெல்லாம் ஆல்ரெடி நியூஸ் போயிருக்கோம். உங்கள் அம்மா எது சொல்லியிருப்பாங்க. சரிங்க. என்னடா அது, நம்மளை மட்டும் தனியாக படுக்க வச்சுட்டு யாரும் ஒருத்தரி காணும். வயிறு விரப்பி வலிக்குது. டாக்டர் வந்துட்டீங்களா? வந்து சீக்கிரம் என்னன்னு பாருங்க வாங்க. அட நான் டாக்டர் இல்லைம்மா, நான் நர்ஸ். டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஐயோ, நீங்கள் டாக்டர் இல்லையா? என் வலி உயிர் போகுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்க. அட டாக்டருக்கு தெரியுமா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக படுங்க. நான் எல்லா இன்ஜெக்ஷனும் ஸ்ட்ரிப்ஸும் போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரம் படுங்க. ஒன்றும் பயப்படாத பிள்ளை, நான் சொன்னேன்ல அப்படிதான் இருக்கும், இல்லை சரியாயிரும். நீங்கள் யாருங்கம்மா? உள்ளலாம் வரக்கூடாது, வெளியே நில்லுங்க. போங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க. அக்கா, என் வீட்டுக்கார் வந்தாரா? எங்கள் அம்மா வந்தாங்களா? ஏன் யாருமே காணும், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அவங்க என்ன வரலையா? ஐயோ அம்மா, இந்த வலி வேற உயிர் போகுது. அட சொல்லுங்க சீக்கிரம். அட வந்துட்டே இருக்காங்க பிள்ளை, அவ்வளோ தூரம் வர வேணாமா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு விஷயம், உடனே வந்துட்டு தான் இருக்காங்க. நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நாங்கள் வெளியே தான் இருக்கோம், சரியா? கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போகிறீங்களா? சரிம்மா போகிறோம், அதுக்குள்ள அவசரம் உனக்கு. பிள்ளைகிட்ட அவளை வார்த்தை பேச விட்றாளா பாரு. லாப மண்டையும். சரிங்கம்மா, இங்கே பாருங்க, ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, டாக்டர் வர்றதுக்குள்ள. டாக்டர் வந்துட்டீங்களா? என்னால் வலி தாங்க முடியல, உயிர் போகுது. சீக்கிரம் சீக்கிரம் குழந்தைய எப்போ பார்க்க சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிறந்துடும், சரியா? நர்ஸ், நான் சொன்ன இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ்லாம் போட்டிங்களா? எஸ் டாக்டர், எல்லாமே போட்டாச்சு. சரிங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லா வலி வரட்டும், குழந்தை சீக்கிரம் பிறந்துடும். என்ன இந்த டாக்டர் பற்றி சொல்லிட்டு போகுது? கடவுளை, எப்போதான் எனக்கு குழந்தை பிறக்கும்? அடி சீக்கிரம் யாராவது சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வருவாங்க. வருவாங்கன்னு சொல்கிறீங்க, எங்கே போகிறாங்களே? உங்களுக்கு இன்னும் நல்ல வலி பிடிக்கவே இல்லை, இந்த வலியெல்லாம் பத்தாது. அட கடவுளை, என்ன சொல்கிறீங்க இப்படி? இந்த வலியே தாங்க முடியல, இன்னும் வேற வலி பிடிக்கணுமா? ராதிகா, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு எழுதிட்டு இருக்கேன்? உங்கள் அக்காவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழகான குழந்தை பிறக்க போகுது, எதுக்கு போய் எழுதிட்டு இருக்கா? சரி சரி, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மாமாக்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் யாரையும் ஆளையே காணுமே. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆண்டி, வந்துகிட்டே இருக்காங்க, வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். சரி, அப்போ நான் சொல்லாத நீ கேட்க மாட்டேன், அழுதுகிட்டே தான் இருக்க போகிறேன். சரி அழுவு, குழந்தைய பார்த்தோன்னே ஈனு சிரிக்க போகிறேன், அது வரைக்கும் அழுதுக்க. எங்க என் பிள்ளை, என் பிள்ளைய காட்டுங்க, நான் ஒரு தடவை பார்க்கணும். எங்க என் பிள்ளை? அட சாவி சொல்லு, எங்கே? அட டென்ஷன் ஆகாதீங்க, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? முதல்ல பதறாம அமைதியே இருங்க. அம்மா வந்துட்டியம்மா, பாவ அக்கா ரொம்ப பயந்துட்டா. மாமா வாங்க. சரி பயப்படாத, எல்லாம் சரியாயிரும். எல்லாரும் எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் குட் நியூஸாக சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுவோம். மாப்பிள்ளை எவ்வளோ தைரியமாக இருக்காரு, நீங்களும் இந்த 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அழாதீங்க, அழாத ராதிகா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆமாம் ஆமாம், அக்காவுக்கு தான் குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன நினைக்கிறீங்க? நம்ம அக்காவுக்கு பிறந்த குழந்தையே தான் இருக்கும், வேற யாரும் பிரசவ வார்டில் இல்லை. அப்போ ஓகே, நம்ம குழந்தை என்னுடைய குழந்தை தான். உங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு பாருங்க. வாவ், நான் நினச்ச மாதிரியே பெண் குழந்தை எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நர்ஸ், ரொம்ப தேங்க்யூ. சரிங்க, பார்த்தது போதும், நான் கொண்டு போகிறேன், அப்புறமா கொண்டு வந்து தரேன் உங்கள் குழந்தைய. சரிங்க நர்ஸ், ஏமாவை எப்படி இருக்கா அதை சொல்லுங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கம்மா, அவங்க ஆல்ரைட் நல்லா தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஐயோ மாமா, குழந்தை அழகாக இருக்கு, எங்கள் அக்கா மாதிரியே இருக்கு பாருங்களேன். அட இது என்ன, என்ன மாதிரி இல்லையா? உங்களை மாதிரியா? உங்களை மாதிரி என்ன இருக்கு? உங்களை மாதிரி ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாமா இருக்கு, வேற எதுவுமே இல்லை பாருங்க. எல்லா கண்ணு மூக்கு வயல்லாம் எங்கள் அக்கா மாதிரி அப்படியே இருக்கு. சரி சரி, போதும் குழந்தைய நர்ஸ் கிட்ட கொடுங்க, அவங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் பண்ணணுமில்ல. சரிங்க நர்ஸ், இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. அப்போ எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு.